வணக்கம் குருஜி. வா ராம்நாதா, உட்கார். எப்படி இருக்கு இப்ப? எது இருக்க சுவாமி? பிரச்சனை இருந்தா தானே என்ன தேடி வருவ? சொல்லு, என்ன பிரச்சனை? குருஜி, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? முடிஞ்ச வரைக்கும் என்னாலான உதவிகளை தான் எல்லாருக்கும் செய்துக்கிட்டு வரேன். என் மனசால கூட நான் யாருக்கும் கெடுதலையும் நினைச்சது இல்லையே சுவாமி. என் எதிரிகளை கூட மன்னிச்சு ஏத்துக்கிறவன் நானு. எனக்கே சுவாமி இத்தனை பிரச்சனைகள் வருது. காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது ராமநாதா. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒண்ணு அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், இல்லைன்னா அந்த பிரச்சனையால ஒரு காரியம் நடக்க இருக்கும். இப்ப பிரச்சனை உனக்கான பிரச்சனையா இல்ல உன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை உன்னை பாதிக்குதா? உன்னை சுத்தி உள்ளவங்கன்னா உன் குடும்பம், உன் சுற்றத்தார். சுவாமி, என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது எனக்கு ஏற்படுற பிரச்சனை தானே. ராமநாதா, நான் நல்லது தானே பண்ணேன், நான் தப்பு பண்ணலையே. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டல, அதுக்கான கேள்விதான் இது. முதல்ல உனக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லு, இன்னும் தெளிவா புரிய வைக்கிறேன். சுவாமி, என் மூத்த மருமக புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். கடைசி மருமகளை காணும். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு கிடைக்க மாட்டேங்கிறா. என் மகன் நாகராஜன் மாடியில இருந்து கீழே குதிச்சு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். ஏன் சுவாமி, எனக்கு அடுக்கடுக்க பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. உன் மூத்த மருமக என்ன காரணத்தினால வீட்டை விட்டு போனா? என்ன தயக்கம் சொல்லு. என் மூத்த மகன் பெரிய தப்பு பண்ணிட்டான். கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டான். அப்போ அது காரணம் இல்லாம நடக்கல, அங்க ஒரு தப்பு இருக்குல்ல. நீ நல்லவங்கிறதுனால உன் பையன் பண்ண தப்பு தப்பு இல்லைன்னு ஆயிடாதுல்ல. உன் மருமகளை காணோன்னு சொன்ன, யாரு மேலேயும் தப்பு இல்லாம அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா கண்டிப்பா அதனால ஒரு காரியம் நடக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமா உன் மருமக திரும்பி வருவான். உன் புள்ள தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணது தப்புக்கான பிராயச்சித்தம். அது மன்னிக்க முடியாத தப்பா இருந்திருந்தா அப்பவே அவன் உயிர் போயிருக்கணும். உயிர் பொழைச்சிட்டாங்கிறப்பவே ஒண்ணு அவனால சில நல்லதுகள் இங்க நடக்க வேண்டியது இருக்கணும், இல்ல அவனுக்கு சில நல்லதுகள் நடக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்குன்னு அர்த்தம். எல்லாமே காரண காரியத்தோட தான் நடக்குது. நீ விலகி நின்று வேடிக்கை பார்க்க கத்துக்கோ. ஆனா அப்படி இருக்க முடியாது. என் புள்ளதான் என் குடும்பம்னு நீ நினைக்கிறேன்னா அவன் பண்ற சரி தப்புக்கான நியாயம் கிடைக்கத்தான் செய்யும். ஏத்துக்க பழகிக்க. சொர்க்கம் நரகம்னு தனி உலகம்லாம் இல்லை. பாவமும் புண்ணியமும் வாழும்போது தான் கணிக்கப்படுது. அதனால நீ நல்லவனா இருந்தா மட்டும் போதாது, பிள்ளைகளும் சந்தோஷப்படணும், அவங்களையும் நீ நல்வழிப்படுத்தணும். பிரச்சனைகள் வரும்போது பதட்டப்படாத, கடவுளை குறை சொல்லாத. அதுக்கான காரணத்தை ஆராய பழகிக்க. காரணம் புரியும் போது அதை ஏத்துக்க பழகிக்கணும். காரணமே இல்லையா, பொறுமையாயிரு. அதுக்கான காரியம் ஒன்று நடக்கும். நீ சந்திக்க வேண்டிய பிரச்சனை இன்னும் இருக்கு ராமநாதா. இனி வரப்போற பிரச்சனைகளை பார்க்கும்போது இதுவரை சந்திச்சதெல்லாம் உனக்கு சாதாரணமா தெரிய போகுது. உனக்கு பிரதான ஆணிவேரா யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த ஆணிவேருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. குருஜி, என்ன சொல்றீங்க? இப்பதானே சொன்னேன் பதட்டப்படாதன்னு. வீட்டுக்கு போ, உனக்கே புரியும். ராமநாதா, எல்லா வினைக்கும் எதிர்வினை கண்டிப்பா இருக்கும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை எப்பவுமே மனசுலயே வச்சுக்க. போயிட்டு வா.
அந்த குடிகார லூசு பயலுக்கு 2 பேரும் எப்படி அவன் கண்ணில் மாட்டினாங்க. இதுக்கிட்ட ஊரை விட்டு போய் தொலைங்கடான்னு சொன்னேன். கேட்காம இங்கே இருந்து என்னை சிக்கல்ல மாட்டி விட்டாங்க. இப்ப என்ன தலைவரே, அவங்கள எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் போயிட்டு தூக்கிட்டு வரேன். அவன் ஏதோ தெரிஞ்ச ஏசி கஸ்டடியில் விட்டுருக்கோம்னு சொல்கிறேன். எந்த கேஸுன்னு தெரியல. உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானான்னு ஒன்றும் தெரியல. அப்புறம் எப்படி அவங்கள எங்கே வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது? போய் அவங்க ஏரியாவில் தண்ணி அடிச்சிருக்காங்க. முட்டா பயிலுங்க கொஞ்சமாவது ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டாம். ஏதாவது உளறி வச்சுட்டாங்கன்னா மொத்தமாக மாட்டிக்குவோம். அதுக்கப்புறம் ராமநாதன் குடும்பத்தை எதுவுமே செய்ய முடியாமல் போயிடும். இப்போ என்ன செய்யலாம் தலைவரே? நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் மாட்டிக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ண சொல்லுங்க? இப்போதைக்கு வேற எதுவுமே பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் பண்ண முடியும். என்னன்னு சொல்லுங்க தலைவரே, செஞ்சிடலாம். அவனை டைவர்ட் பண்ணணும். அவன் எதையுமே யோசிக்காத அளவுக்கு அவனுக்கு வேற ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அவனை டைவர்ட் பண்ணணும். அதே பிரச்சனையை வச்சு அவனை பிளாக்மெயில் பண்ணி அனிதா இங்கே இருக்காங்கிற உண்மையை அவன் வாயிலிருந்தே வர வைக்கணும். அது எப்படி தலைவர முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்குடா. நீ சந்திக்க வேண்டிய பிரச்சனை இன்னும் இருக்கு ராமநாதா. இனி வரப்போற பிரச்சனைகளை பார்க்கும்போது இதுவரை சந்திச்சதெல்லாம் உனக்கு சாதாரணமா தெரிய போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. குறிச்சி என்னெல்லாமோ சொல்றாரு. இத்தனை பிரச்சனைகள் நடந்திருக்கு இந்த வீட்டுல. இதுக்கும் பெரிய ஒரு பிரச்சனையா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவரைக்கும் உனக்கு நடந்த பிரச்சனை எல்லாம் பிரச்சனையே இல்ல. இதுவரைக்கும் அந்த பிரச்சனை இல்லையே, மனசு ஒடிச்சு போயிட்டிய. இதுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உன் குடும்பத்து ஆணிவேருக்கு ஆபத்துங்கிறாரு. ஆணிவேருக்கு ஆபத்துன்னா யார சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையே. பா என்னப்பா என்னாச்சு? சுந்தரங்கடா தெரியலப்பா, அண்ணன் ஆபீஸ் போயிருப்பாரு. என்னடா உடனே இன்னைக்கு ஆபீஸ் லீவ் ஆச்சாடா? புரியாம பேசிட்டு இருக்கிறேன். எங்கடா சுந்தர்? எனக்கு இப்ப கண்டுபிடிச்சானுமே அவனை. எங்க அவன்? எதுக்குப்பா என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா கேட்டுட்டே இருக்க. முதல்ல அப்படி கண்டுபிடுறா போடா. பா ஐயா என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க? நீ சுந்தர பாத்தியாடா? தம்பி காலையிலே வீட்டை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்களே. ஐயோ, எங்கடா போனா? இன்னும் வரலையே. டேய், போன் பண்ணி போறேன். எங்க இருக்கான்னு கேளுடா. சரிப்பா. இல்லடா, ரிங் போயிட்டு இருக்குப்பா, எடுக்கல. ஐயோ, எங்க போயிருப்பான்? பா அண்ணன். சுந்தரா என்னப்பா? எங்கடா போயிட்ட? நான் பயந்து போயிட்டேனடா. இவன்ட்டு சொல்ல. நீ எங்க போயிருந்த? நீ அப்பா என்னப்பா என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? டேய், என்னாச்சுடா? தெரியலண்ணே, திடீர்னு அப்பா உன்னை பதட்டமா தேட ஆரம்பிச்சிட்டாரு. எங்க போயிருந்த நீ? டேய், ஃப்ரெண்டு ஃபாரின்லேருந்து வந்திருக்காண்டா. அவனை மீட் பண்ணதுக்காக போயிருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கறதுனால பேசிகிட்டே இருந்தோம். டைம் போனதே தெரியல. பரவாயில்லடா, இப்போ அது வந்துட்டு இல்லை. கண்ணா, நீ 2 3 வெளியே போகுதுடா. ஆபீஸ் கூட போகலாம், வீட்லயே இருங்க. என்னப்பா திடீர்னு? பா என்னாச்சுப்பா? நீங்க வந்ததுல இருந்தே ஒரே பதட்டமா இருக்கீங்க. இப்போ அண்ணனை வேற வெளியில போக வேணாம்னு சொல்றீங்க. என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லடா. நம்ம வீட்டுல எது வராம பிரச்சனை மேல பிரச்சனையே வந்துகிட்டே இருக்குல்ல. கல்பனா கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போனா பொண்டாட்டியை காணும். எங்க தேடி கிடைக்க மாட்டேங்கிறா. நடுவில் இந்த நாகராஜ பைய பைத்தியக்காரத்தனமா மாடியிலிருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. நான் ஒரே குழம்பு போயிட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏன் இப்படி வாட்டுதுன்னு வேற குறிஞ்சிக்கிட்டு போனேன். ஏன் இப்படிலாம் நடக்குது, என்ன பரிகாரம்னு கேட்டேன். அவர் அதுக்கு மேல அதிர்ச்சி கொடுத்துட்டார் எனக்கு. ரமணாதா, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை.
இதுக்கப்புறம் வரப்போற அதிர்ச்சிக்கு தயார் பண்ணிக்க. அப்படி என்ன அதிர்ச்சி வரும்னு கேட்டா, உனக்கு பிரதான ஆணி வேற யாரை நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த ஆணி வேருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. பா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, அண்ணனும் சேஃபாக வீட்டில் தான் இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. ஆமாம்ப்பா. இல்லடா குருஜியும் குடும்ப ஆணிவேருக்கு ஆபத்துனாரு. ஆணிவேர்னா மூத்த பையன் இவன் தானே. இவன் இல்லைன்னா வேதாங்க வேதாங்க. ஐயா மஞ்சு பொண்ணு கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கூப்பிட்டுச்சு, அதனால அங்க போயிருக்காங்க. எப்ப போனாங்க? காலையிலே போயிட்டாங்க, இன்னும் வரல. ஐயோ என்னடா இப்படி பொறுப்பெல்லாம் பேசுறீங்க? ஏய், இந்த வேதாக்கு போன் பண்ணி பாருங்க, எங்க இருக்கான்னு கேளுங்கடா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருதுப்பா. ஐயோ சுவிட்ச் ஆஃப்ங்கறியே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பா ஒன்றும் இல்லைப்பா, சார்ஜ் இல்லாமல் ஏதாவது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அதான் மஞ்சு நம்பர் என்கிட்ட இருக்குல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டு பார்க்குறேன்ப்பா. கேளு கேளு. சொல்லுங்க நட்ராஜ். மஞ்சு, அண்ணியை காலையில் கோயிலுக்கு வர சொல்லியிருந்தீங்களா? ஆமா. இப்போ உங்க கூட தான் இருக்காங்களா? இல்லையே. கோவில்லேருந்து அண்ணி எப்போ கிளம்புனாங்க? அவ கோவிலுக்கு வரவே இல்லையே. கோயிலுக்கே வரலையா? இல்லையே, உங்களை பார்க்கறதுக்காக தான் அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ வரல, அவங்க திரும்ப வரவே இல்லையா வீட்டுக்கு? நான் கோவில்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன், அவ வரவே இல்லை. கால் பண்ணி பார்த்தேன், அவ மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. சரி அவ வரல போல இருக்குன்னு நினைச்சு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். அவ வீட்டுக்கு வரலையா? அவங்க இன்னும் வரலையே. அப்போ அவ எங்க போயிருப்பா? சரி, என்னன்னு பார்த்துட்டு நான் கூப்பிடுறேன். அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வந்ததுன்னா இமீடியட்டா எங்களுக்கு கால் பண்ண சொல்லி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க அவளை பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி மஞ்சு, நான் பண்றேன். என்னடா? அப்பா அண்ணி கோயிலுக்கே போலையாப்பா, மஞ்சு சொன்னாங்க. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? வேதனுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சு போல் இருக்கேன், இப்ப என்ன பண்ணுவேன்? டேய், இந்த நாகராஜ் போய் எங்கடா? அவனை கேளு, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் எங்க போயிருக்கான்னு. சரிப்பா. தம்பி நாகராஜ் தம்பி காலையிலே வெளியே போட்டு போயிடுச்சு. ஐயோ இப்ப அவனும் இல்லையா? டேய் அவன் எங்கடா இருக்கான்? கேட்டு பாரு. அப்பா நாகராஜ் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல் இருக்கு. டேய் நீங்க எங்கடா? போய் தேடுங்கடா, போடா. ஆளு ஒரு பக்கம் போய் தேடுங்க, போங்கடா. தேடுறேன்ப்பா. வீரியா, அப்பா கொஞ்சம் பாத்துக்கோ. வாடா. அப்பா கூட. சரிங்க தம்பி, நான் அப்பா நீங்க டென்ஷன் ஆகாம உட்காருங்க. நிஜமா எனக்கு போல இருக்கு, பயமா இருக்குது எனக்கு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் நடக்காம இருக்கணுமே ஆண்டவா. பேசவலிக்கு ஒன்றாகாம இருக்கணுமே. ஐயா ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. என்னடா எனக்கு பயமா இருக்குதுடா. பாஸ் தப்பா எடுத்துக்காதீங்க பாஸ். ஆனாலும் நீங்க பண்றது ரொம்ப ஓவர் பாஸ். ஏன்டா? உடம்புல ஒரு காயம் கூட இன்னும் ஆறல, அதுக்குள்ள இப்படி சரக்கு அடிக்கிறீங்களே பாஸ். சி காட்டு பண்ணி சின்ன பையனை விட போனா போட்டுன்னு சரி சும்மா உட்கார வச்சு சரகடிச்சா பவரா பேசுனியா? எந்திரா மேல. ஏன் பாஸ்? ஏண்டா நானே எனக்கு ஆயிரத்து டென்ஷன்லாம் மறந்து உட்காந்து குடிலான்னு பார்த்தா புல்டோசர் மாதிரி இருந்துக்கின்னு என் முன்னாடி டவுசர் போட்டு உட்காந்துக்கின்னு எச்ச குடி குச்சினு எனக்கு அட்வைஸ் பண்றியா? அச்சு மூஞ்சி கிஞ்சும் வச்சு பாரு, மூஞ்ச பூரா விடுறேன் பாருப்பா. பாஸ் நான் அப்படி சொல்ல வரல பாஸ். டேய் டேய் டேய், இந்த குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு ஊரை ஏமாத்துற வேலை என்னாண்டாவாது. நீ யாரு, எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, நேரத்துக்கு மாதிரி மூஞ்ச. டேய் பேசுனீங்க கிளாஸ் கீழே வைடா பரதேசி. டிசைன் டிசைனா நீ மூஞ்சி எப்படி மாத்தம் தெரியுண்டா எனக்கு? என் காசுல குஷி என்னையா கலாயிரியா? ஏய் கை விட்டு வாந்திடுறா. நான் வாங்கி கொடுத்த சருகெல்லாம் வெளியே வரணும், வாந்திடுறா. ஏய் எட்ரா பரதேசி, வாந்திடுறா. பயமுடுறா காட்டருமா பண்ணாடா, உனக்கு ஒரு கண்ணாடி கேடு. உன்னாலதான்டா இவன் இப்படி ஆவறான். சரக்குக்கா சாகடி மச்சி. சகா சொன்னடா, நீ எப்படி மச்சி நாடு எடுத்த கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்ட? ஏன்டா இப்படி பண்ற? டேய் ஏற்கனவே இந்த காட்டுக்குள்ள எனக்கு அட்வைஸ் பண்ணி தான் உதவ வாங்கி கிடைக்குது. நீ என்ன தேவையில்லாம டென்ஷன் பண்ணுகாத. கவுலியா மறுக்குத நான் குஷ்ணிக்கிறேன், நீ வாய முட்டு கழுவு போ. டேய் வேதாஜியை காணுமாண்டா? என்னடா பாக்குற? காலையில மஞ்சுவை கோயிலில் வந்து பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வீட்லயும் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கோயிலுக்கும் வரல, திரும்ப வீட்டுக்கும் வரலடா. எங்க போனாங்கன்னே தெரியலடா. டேய் பாத்ரா
ஏண்டா உனக்கு எத்தனை தடவைடா ஃபோன் அடிக்கிறது? உன் ஃபோனை வேற சுவிட்ச் ஆஃப்ல போட்டு வச்சிருக்க. அங்க வீட்ல அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நீ எதுவுமே தெரியாம ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இங்க இந்த கருமத்தை குடிச்சிட்டு இருக்க இவனோட அறிவு கட்டவன. போடா போய் முதல்ல வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் போய் பேசுறா. நான் மஞ்சுவை கூட்டிட்டு போய் வேதாஜி ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் விசாரிச்சுட்டு வரேன்டா. என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்துறா பாத்து இருக்கிற நேரத்துல இது வேற. உன்னாலதான்டா எல்லாமே. இன்னொரு நாள் இவனோட குடிக்கிறத பார்த்தேன், பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுவேன்டா. எத்தனை பேர் குடும்பத்தை நாசம் பண்ணிருக்கீங்க. என்னடா இது? எங்கடா போய் தேடுறது இந்த ராத்திரியில? தெரியலண்ணே, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலண்ணே. சரி வா. சார் சார் என்னங்க? ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. யாரையாவது தேடிட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க. யாரை தேடி வந்தீங்க? எங்க அண்ணியை தேடி வந்தோங்க. எப்படி இருப்பாங்க? டேய் போட்டோ காமிடா. இந்த பொண்ணா? ஏங்க என்னாச்சு? இந்த பொண்ணு இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருந்தது. அப்போ ஒரு கார் வந்துச்சு. கார்ல இருந்து 4 பேர் இறங்கி அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல ரோட்ல யாருமே காணோம். யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? இருந்த பதட்டத்துல அதெல்லாம் பார்க்கல சார். மனசு கேட்கல சார். அந்த பொண்ணை தேடி யாராவது வருவாங்களான்னு கடையை கூட எடுத்து வைக்காம காத்துட்டு இருந்தேன் சார். தேங்க்ஸ்ங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்த நான் தான் சொன்னேன்னு போலீஸ் கிட்ட சொல்லிடாதீங்க சார். அப்புறம் கடை போடுறதுல பிரச்சனை ஆயிடும் சார். இல்லம்மா, நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம், நீங்க பயப்படாதீங்க. சரி சரிங்க சார். கமிஷனர் சார், நான் நட்ராஜ் பேசுறேன். நான் நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நான் உங்களை பார்க்க. அப்பா அப்பா வேதாஜிக்குப்பா, வேதாஜி காணோம்னாங்கப்பா. உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களாப்பா. உங்களுக்கு தெரியுமாப்பா? குடிச்சிருக்கேடா. ஐயோ இப்ப அதுவா முக்கியம்? எங்கப்பா அவங்க? என்ன கேக்குற? படிப்புக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேதா எங்க போயிருக்கான்னு என்ன கேக்குறேன்? குடியார ராஸ்கல், உன் குடும்பம் தாங்காதான் எங்க போயிருப்பாங்க. வேதா பாவம் என்ன பாடுபட்டிருக்கா உன்னை திருத்துறதுக்கு. அத்தனை மரத்தை நீ குடிச்சுட்டே இருந்தா அவன் எப்படிடா தாங்குவா? அதான்டா போயிட்டா. போனதுக்கு நீ தான் காரணம். நன்றி கட்ட ஜென்மம் தான். உன்னை திருத்துறதுக்கு பாவம் அந்த வேதா எத்தனை பாடுபட்டா. தொல்லை மேல தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தா பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது இல்ல. உன் தொல்லை தாங்காம தானே ஓடி போயிட்டான். அந்த மாதிரி ஒரு ஒத்துமை பொண்டாட்டிய கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிடறா. அருமை புரிஞ்சு வாழ தெரிஞ்சுக்க. நீ வாழ லாயக்கு இல்லாதவன்டா, லாயக்கே இல்லாதவன்டா. பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. உன்னாலதான் வேலை வீட்டை விட்டு போயிட்டான். பாவம்டா அந்த வேதா, பாவம்டா. உன்னை தவிர வேற யாராவது கட்டிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாடா, நிம்மதியா இருந்திருப்பாடா. கூறு கட்ட பைய ஒன்னு நான் அவளுக்கு கட்டி வச்ச வாழ்க்கையை நரகமாக்கி விட்டேன். நீ உன்னை பெத்தவன் நான் சொல்றேன்டா. அந்த மாதிரி ஒரு உத்தமை வயிறு எரிஞ்சா நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நன்றி கட்ட பையன், நன்றி கட்ட பையல. அருமை தெரியல, அவன் அருமை தெரியல. விடுங்க ஐயா, வேணாம் ஐயா, விடுங்க ஐயா. இவனால ஓடி போயிட்டான். ஆஸ்பத்திரியில வேதா முகத்தை பாத்தீல்ல? சொல்ல முடியாத வேதனை தவிச்சுக்கிட்டு இருந்தா. அவ்வளவு பெரிய பாதகம் இவன் பண்ணிருக்கிறான். மனமறிஞ்சு ஒரு துரோகம் பண்ணிருக்கிறான். இந்த துரோகத்தை பத்தி தெரிஞ்சோ அத்தனை மனசுல தாங்கிட்டு திருந்தி இவன் நல்லபடியா வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தன்னையே வருத்திக்கிட்டு கடுமையான பிரார்த்தனை எல்லாம் பண்ணி இவனை பழக்க வச்சிருக்கிறாவோ. இந்த ராஸ்கல் ஆஸ்பத்திரியில இருந்தப்போ இவனே அறியாம பேத்திக்கிட்டு இருந்தான். நான் அந்த வேதாவுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு.
அப்ப என்ன துரோகம் நான் கேட்டப்ப கூட அந்த வேதா தான் தடுத்தா. வேணாங்க, முதல்ல இவர் நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், இப்ப ஒரு தொந்தரவு பண்ண வேண்டாம், மறுபடியும் உடம்பு தான் சீரியஸ் ஆயிர போகுதுன்னு. அவ்வளவு பெரிய தன்னலம் இல்லாத தியாகிடா இந்த கழிச்சட பயிலுக்காக. வீட்டுக்கு வந்த பிறகு நான் வேதாவை கேட்டேன், துரோகம்னு சொன்ன என்னம்மா துரோகம்னு. அப்ப கூட இவன் விட்டு கொடுக்கலடா, பழைய தம்மேல போட்டுக்கிட்டா. அவனோட அருமை தெரியாம குடிச்சிட்டு வந்து எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், எல்லாத்தையும் செஞ்சு விட்டு நிக்கிறான் பாரு. அப்பா எதுக்கு அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? இவனால தான் வேதா வீட்டை விட்டு போயிட்டா. அப்பா வேதா வீட்டை விட்டு போலப்பா, அவங்களை யாரோ கடத்திருக்காங்க.